வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இதிலிருந்து 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது டெட், டிஎன்பிசி, எஸ்ஜிடி எழுதுகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினா 1. பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்று அழைப்பர்? வலசை போதல். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். சக்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? சக்திமுத்த புலவர். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி வாழாத பகுதி எது? துருவ பகுதிகளில் வாழ்றதில்லை. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் எவ்வளவு? 10 முதல் 13 ஆண்டுகள். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று பறவையியல் ஆய்வாளர் யார்? டாக்டர் சலீம் அலி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? 1954. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? ஔவையார். புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி ஆசிரியர் நெல்லை சு. முத்து. இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு. முத்து. உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஔடதம். நெல்லை சு. முத்து பணியாற்றிய நிறுவனங்கள்: விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம்.